இப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, ஃபார் மை ப்ராசஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் எவ்வளோ கடன் இருக்குது எனக்கு, இப்போ நான் எவ்வளோ சேவிங்ஸ் நான் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்காக ஒரு ப்ராசஸ்க்கு நானே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் 1 இயரில், அதாவது இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26/4/2025, டைம் 2:21 ஆகுது. ஸோ இன்னிலேருந்து நெக்ஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் என்னால் எவ்வளோ கடன் அடைக்க முடியுது, லைக் ஏதாவது என்னால் சேர்க்க முடியுதா, என்னோடய கரியர் ப்ராக்ரெஷனில் ஏதாவது மாற்ற முடியுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ எனக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி எந்த பர்பஸும் இல்லை. ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு இருக்கிறது 38,402. ஸோ இதுதான் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், லைக் ஃபுட்டு, ஸ்டே எல்லாமே சேர்த்து. பட் நான் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து மஸ்கட்டில் இருக்கேன், அல்கூத்துங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். விசாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் என்னோட இத்தனை வருஷம் பிளானிங்கில் கரெக்டாக இஎம்ஐ போனது ஒரு பிரேக்கான பிளானுங்கிறது இந்த February, March and April தான். ஸோ ஐ ஹோப் இன்னும் 2 டேஸில் வந்துடும், அதாவது 4 டேஸில் வந்துடும் நினைக்கிறேன். 27, 28, 29, 30 வந்துருச்சுன்னா ஹாப்பி. ஸோ ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். இல்லை சப்போஸ் இல்லை அப்படிங்கும்போது தெரியல, சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா மொத்தம் எனக்கு இருக்கிற டெபிட்டே 17,50,65 rupees, இன்க்ளூடிங் ஃபைன்லாம் சேர்த்து இட்ஸ் க்ளோஸ் அரௌண்ட் 51,000. இட்ஸ் $1,000 வந்து ஃபைன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 monthஸாக எதுவும் கட்ட முடியல, மற்ற எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ மொத்தம் எனக்கு எடுத்த லோன் எல்லாம் சேர்த்து உள்ளது 19,63,000. பட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1.5 lakhs கிட்ட, 1 lakh கூட இல்லை, 1.3, 1,13,000 கிட்ட தான் நான் அடைச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது என்னோட ஸ்பெண்டிங்ஸை ஒரு 4 to 5 lakhs அடைச்சதை திரும்ப நான் கொண்டு வந்து இதே இடத்துல நிப்பாட்டியிருக்கேன். என்னோட மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குதுல. சேலரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 73,000ங்கிறது இப்போ இருக்க சேலரி, அதாவது 3,000 dirhams அப்படிங்கிறப்போ 73,000ங்கிறது சேலரி. இதில் எக்ஸ்பென்சஸ் 38,000 போகிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதில் ஆனால் மொத்தம் இஎம்ஐ எவ்வளோ வருதுன்னு தெரியும் இல்லையா. இஎம்ஐங்கிறது மொத்தம் 66,916 rupees இப்போ ஆஸ் ஆஃப் நோ இஎம்ஐ. அதில் இப்போ நான் எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே நான் 2-3 இஎம்ஐயாவது நான் முடிச்சாகணும். ஸோ அப்போ தான் என்னால் வந்து ப்ராசஸை ஈஸியாக கொண்டு போக முடியும். இல்லைனா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக. இதை வச்சு நான் பைக் வாங்கினா, கார் வாங்கினா, இல்லை வீடு வாங்கினா எதுவும் இல்லை. ஒரு கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் வாங்கி தான் இவ்வளோ பெருசாகிடுச்சு. இதில் மொத்தம் என்னோடய சேவிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 18,900 இருக்குது, ஸ்டாக்ஸில் ஒரு 4,000 இருக்குது, அப்புறம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுதான் சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஆஸ் ஆன் ஆஃப் பேங்க் பேலன்ஸில் 2,500 சம்திங் இருக்குது. அவ்வளோதான். ஆமாம், டெய்லி ஒரு திங்கிங் போய்கிட்டே தான் இருக்குது எனக்கு. எப்படி முடிக்க போகிறேன், இன்கேஸ் நான் இந்த வீடியோ நானே வந்து நான் பார்ப்பேன் இல்லையா, எப்படி இருக்குன்னு தெரியாது 1 இயர்க்கு அப்புறம். பார்க்கலாம், பெட்டர். நிறைய விஷயம் மைண்டில் ஓடுது. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னால் நடக்காமல் போயிட்டனாலே அதை இப்போ பார்க்கும்போது கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க.
ஆனால் இந்த 3 monthsங்கிறது ஒரு ஆளால் தான் இப்படி ஆச்சு. நேரில் பார்க்கத்தான் பேசணும். சரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். இப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்னா இதுக்கப்புறம் வாரம் எனக்கு எடுத்து நான் காமிச்சிக்குவேன் என்ன ப்ராசஸில் இருக்குங்கிறது. பார்ப்போம். பாய்டா.